பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாக்கும் என்று தெரிந்த ஒரு பாடல் பாடி நாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகோடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினில போடும். நல்ல உற்சாக கரகத்தை சந்தோஷமா பாட போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நல்ல கனிகோடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். பாடுங்க. ஆமென். வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சத்தில் சேர்த்து வைப்பார், பதரையோ அது அவியாத அக்கினியில் சுட்டேற்பான். சரங்க தண்ணி பாடுவோம். ஆமென். ஹalleluya. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து, பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. பாடுங்க. கோதுமையை பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழிந்து போகும், இந்த பூமியெல்லாம் எரிந்து உலகி போகும், புதிய வானத்தையும் புதிய பூமியும் ஆண்டவர் சிருஷ்டிப்பார். ஆமென். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். பாடுங்க. வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து
வேதம் சொல்லுது, நம்ம ஜனங்கள் எகிப்திலே 430 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தார். தேவன் மோசை அனுப்பி அந்த அடிமத்தின வாழ்விலிருந்து தம் ஜனத்தை ரட்சித்து விடுவித்து வனாந்திரத்திலே நடத்தி அவளை கொண்டு போய் பாலம் தேர்ந்து ஓடுகிற கானான் தேசத்திலே சேர்த்தார் என்று வேதம் சொல்லுது. ஒரு கவிஞர் இப்படி சொன்னான், மனிதன் பையூர் அப்படின்னா கர்ப்பத்திலிருந்து பிறந்து, பையூர்லேருந்து பிறந்து பொய்யூருக்கு வந்து மெய்யூருக்கு போய் சேர்றான். சொல்லுங்க பார்ப்போம். பையூரில் பிறந்து பொய்யூர், இந்த உலகம் ஒரு பொய் மாயை, பொய்யூரில் வளர்ந்து வாழ்ந்து மெய்யூருக்கு போய் சேர்கிறான். மெய்யூர்னா பரலோகம். இதுதான் வாழ்க்கை. ஆமே. காலையில் பூத்து சாயந்தரம் மலர் என்ன பண்ணிக்கிறது, வாடி போகிறது போல மனுஷ வாழ்க்கை வெள்ளத்தின் மிகுதினால ஒரு 80 வருஷம்தான். அதுக்கு மேலே வாழ்ந்துருவீங்களா? வாழ ஆசைப்பட்டாலும் கஷ்டம் தான் பூமியில். ஆமே. ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலே என்ன பண்ண முடியாது. வாழ்ந்தாலும் சரீரத்தில் வெள்ளன் இருக்கா, வெள்ளத்தின் மிகுதினால, அல்லது 100 வருஷம். ஸோ மனிதன் பையூரில் கர்ப்பத்திலே பிறந்து பொய்யூராக இந்த உலகத்திலே டெம்பரரியாக கொஞ்ச நாள் வாழ்ந்து தேவனுக்காக வாழ்ந்து கிறிஸ்துக்காய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோகம் போய் சேர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அல்லேலூயா. ஸோ டெம்பரரி லைஃப் தான் இந்த எர்த்லி லைஃப் வந்து நமக்கு ஒரு டெம்பரரி லைஃப் தான். தேவன் அதை நமக்கு நியமித்திருக்கிறார். பொதுவாக இந்த ஃப்ளைட்டு ட்ரெயின்லாம் பாருங்கள், ஒரு ஊரில் ஸ்டார்ட் ஆகி இன்னொரு ஊரில் போய் என்ன பண்ணும், அவங்க பிளான் பண்ணி முடிப்பான். சென்னையில் ஸ்டார்ட் ஆகும், போய் டெல்லியில் முடியும். சென்னையில் ஸ்டார்ட் ஆகும், ஹைதராபாத்தில் முடியும். அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது. அதே போல் மனுஷனுக்கு தேவனை சிருஷ்டிக்கும் போதே அப்படி பிளான் பண்ணி சிருஷ்டித்தார். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது நம்ம நன்மைக்காக தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். பாடுவோமா? கர்த்தர் இன்னொரு கரை இல்லாமலே குற்றம் இல்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம் என்று சொல்லி பாடுவோம். அல்லேலூயா. ஜீசஸ். கரை இல்லாமலே குற்றம் இல்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரை இல்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட கரடானவை சமமாகும். தேவன் நல்லவர். இன்னொரு பாடலை கூட பாடி நம்ம தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். சப்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம் என்று சொல்லி நல்ல ஒரு ஃபாதர் பெர்க்மன் சொல்ல பாடல் நாம் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்கெல்லாம் தேவ வேதத்திலே தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு கூடி தேவனை மகிமைப்படுத்தினார்களோ அங்கெல்லாம் தேவனோட வல்லமை வெளிப்பட்டதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆமே. ஸோ நமக்கு எடுக்கிற மிகப்பெரிய ஒரு போர் ஆயுதம் துதி. உலகத்தாருக்கு இந்த மிலிட்ரி கிட்டலாம் பாருங்கள் கன்று இருக்கும், போலீஸ்காரன்ட்ட துப்பாக்கி கொடுக்குறான். ஸோ அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு எனக்கும் இந்த துதியின் அபிஷேகத்தை ஜெப அபிஷேகத்தை ஒரு போர் ஆயுதமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்த
உலகம் 2 விதமான ஆவிகளால் நிரம்பியிருக்கிறது. ஒன்று தீய சக்திகள் ஆகிய அசுத்த வல்லமைகள் பூமியில் இருக்கிறது. இன்னொன்று தேவனுடைய ஆவிகள், பரிசுத்த ஆவியானவரும் தேவ தூதர்களும் ஆவிகளாக இருக்கிறார்கள். அப்படி ஒரு உலகம் ஜனங்களுக்கு நன்மை செய்யத்தக்கதாய் தூதர்களை தேவன் வைத்திருக்கிறார் தம்முடைய கரத்தில். அதே போல் அசுத்த ஆவிகள், லூசிபர்கள், பிசாசும் தனக்கு வேலை செய்யத்தக்கதான ஒரு கூட்ட பிசாசுகள், அசுத்த ஆவிகளை அவன் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறான். ஸோ இந்த உலகம் 2 விதமான ஆவிகளினாலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமென். சில அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டு மற்ற மனிதர்களுக்கு தீமை செய்கிறார்கள். சில தேவாவினால் நிரப்பப்பட்டு மற்ற மனிதர்களுக்காக தங்கள் ஜீவனை கொடுக்கிறார்கள். ஸோ அசுத்தாவினால் ஒரு மனுஷன் பீடிக்கப்படுகிற பொழுது அவன் இன்னொரு மனிதனுக்கு தீமையா செய்கிறவனாக மாறிவிடுகிறான். ஸோ தேவாவினால் ஒரு மனுஷன் நிரப்பப்படுகிற பொழுது இன்னொரு மனிதனுக்காக அவன் நன்மை செய்கிறவனாக தன் ஜீவனை கொடுக்கத்தக்கதாக மாறிவிடுகிறான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இதுதான் வித்தியாசம். ஸோ தேவாவியால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் இன்னொருவருக்காக தங்கள் ஜீவனை அர்ப்பணித்து நன்மை செய்து அதுக்காக மரிப்பதற்கும் அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அன்னை தெரசா குறித்து கேள்விப்படுறோம். குஷ்டரோகிகள், ஆயிரக்கணக்கான குஷ்டரோகிகள் தன் கரங்களில் எடுத்து அவளுக்கு தேவையான காரியங்களை செய்து அவள் மரித்து போனான்னு சொல்லி பார்க்குறோம். அப்படியும் பூமியில் இருக்கிறான். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கொன்று போட்ட சில தலைவர்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கு தான் செய்கிறான். அது ஹிஸ்ட்ரியாக இருக்கிறது. ஆமென். ஸோ அசுத்தாவினால் ஒரு மனிதன் பீடிக்கப்படுகிற பொழுது இன்னொரு மனிதனுக்கு தீமை செய்கிறவனாய் மாறுகிறான். தேவாவினால், தெய்வத்தோட அன்பினால் ஒரு மனுஷன் இருதயம் நிரப்பப்படுகிற பொழுது அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக மாறுகிறார்கள். கர்த்தர் தீய சக்திகளை எப்படி மேற்கொள்வது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவது என்று சொன்னால், தெய்வத்தை நம்ம பாடி துதிக்கிற பொழுது தேவன வல்லமையினால்தான் அசுத்த வல்லமையை மேற்கொள்கிற ஒரு பலத்த சத்துவத்த அதிகாரத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். சப்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்துவோம். ராஜா இயேசு இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார். ரத்தம் சிந்தி நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த வெற்றியை நம்ம பாடி கொண்டாடுவோம். சப்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். சப்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார். ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார். ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். சப்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார். ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ஆமென். புது பாடல் பாடி மகிழ்வோம். புனிதர்கள் சபையிலே துதிபலி எழும்பட்டும், ஜெயக்கொடி பறக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா? பாடி மகிழ்வோம் புனிதர்கள் சபையிலே. புது பாடல் பாடி மகிழ்வோம் புனிதர்கள் சபையிலே. துதிபலி எழும்பட்டும், ஜெயக்கொடி பறக்கட்டும். துதிபலி எழும்பட்டும், ஜெயக்கொடி பறக்கட்டும். ராஜா இயேசு
நேரம் தேவ சமூகத்தில் தேவன் நல்லவர். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வேதம் சொல்லுகிறது. அசுத்த வல்லமைகளை மேற்கொள்ளுகிற ஆயுதம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இயேசு ரத்தத்தில் இருக்குது. அது வெளியேறப்பட்ட ரத்தம், அது பரிசுத்தமுள்ள ரத்தம். அந்த வெளியேறப்பட்ட பரிசுத்த ரத்தத்தை சொல்லி நம்ம அறிக்கை செய்து ஜெபிக்கிற பொழுதுதான் அசுத்தவன் வல்லமைகள் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், அசுத்தவன் பிடிலிருந்து ஜனங்கள் விடுதலை அடைகிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் இந்த ஜீவன் உள்ளது. அது இன்றும் மனிதர்களுக்காக இந்த பரலோகத்தில் பரிந்து பேசுகிறதாக வேதம் நமக்கு சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ரத்தத்திலே ஜீவன் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் ரத்தம் 2000 ஆண்டுகளாக மனு குலத்துக்காக அது பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய பாவ மன்னிப்பிற்காக, அவளுடைய விடுதலைக்காக, அவருடைய சுகத்திற்காக, அவருடைய சமாதானத்திற்காக ரத்தம், கிறிஸ்துவ சிந்தப்பட்ட ரத்தம் இன்றும் நமக்காக அது பிதாவத்தில் பரிந்து பேசுகிறதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் ரத்தத்தையே சிந்திருக்கிறார். தன் உதிரத்தையே இந்த பூமியில ஊற்றி கொடுத்திருக்கிறார். எதற்காக? நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படணும், நம்ம சாபங்கள் முறிக்கப்படணும். சத்துரு பிடி நம்ம விடுவிக்கப்பட்டு இந்த பூமியில சுகமும் சமாதானமாய் பரிசுத்தமா வாழத்தக்கதாக தான் இயேசு தெய்வீக ரத்தம், பரிசுத்த ரத்தம், வெளியேறப்பட்ட ரத்தம் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள், அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அந்த ரத்தத்தை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சாபங்கள் முறிக்கப்படுகிறது, சத்துரு பிடிகள் தளர்ந்து போகிறது. ஒரு தூய்மையான வாழ்க்கை நம்ம பெற்றுக்கொள்ள எல்லா கரங்களை தட்டி இந்த வெளியேறப்பட்ட ரத்தத்திற்காக சோதரம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எங்களுக்காக சிந்தின ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பாவத்தை மன்னிக்கிற ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். சாப கட்டுகளை முறித்து போடுற ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். தலைமுறை சாபங்களை முறியடிக்கிற ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சத்துரு பிடிந்த விடுதலை செய்கிற ரத்தத்தின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை சுகமாக்குகிற, சமாந்து கொடுக்கிற அந்த தெய்வீக ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. ஓ ஜீசஸ் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. ஓ ஜீசஸ். ஆண்டவர் தம் ஜீவனையே தந்து நம்ம நேசிக்கிறார். தம் ரத்தத்தையே சிந்தி தம் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பு வெளியேறப்பட்டது, வெளியேறப்பட்டது. எப்படி தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை தங்கள் கரங்களை தூக்கி அரவணைத்து என் பிள்ளை என்று சொல்லி முத்தமிட்டு அரவணைத்துக் கொள்கிறார்களோ, அதை காட்டிலும் 1000 மடங்கு கிறிஸ்துவின் அன்பு வெளியேறப்பட்டது. ஒளியான சேற்றில் வாழ்ந்த நம்மளை தேவனை கரம் தூக்கி எடுத்தது அல்லவா? சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்தது அல்லவா? பாவ சேற்றிலிருந்து தேசப்பட கரம் நம்மளை தூக்கி எடுத்தது. சாப சேற்றில் நம்ம தூக்கி எடுத்தது. வியாதியின் கட்டுகளிலிருந்து கத்தை நம்மளை தூக்கி எடுத்தா. கத்தர் அறியாமல் வாழ்ந்து கொண்டது நம்மளை தேவனுடைய கரம் தூக்கி எடுத்தது. ஹல்லேலூயா. தம்முடைய கரத்திலே தூக்கி எடுத்தா. ரத்தத்தினால் கழுவி சுத்தம் பண்ணினா. தம்முடைய ஆவினால் அபிஷேகம் பண்ணினா. நம்ம வார்த்தையினால் நிரப்பி இருக்கிறா. நம்முடைய இருதயங்கள், நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம் தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கிறது. நம்ம ரத்தத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். நம்ம இயேசு ரத்தத்தினால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். சத்துரு நம்ம மேல தொட அதிகாரம் இல்லை. அந்தகார கிரகம் தொட அதிகாரம் இல்லை. கர்த்தர் தம்முடைய நாமத்தினால, ரத்தத்தினால், ஆவினாலே நம்மளை முத்திரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோபின் குடும்பத்தை கர்த்தர் வேலி அடித்தது போல கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை என்னையும் கர்த்தர் தம்முடைய நாமத்தினாலே, நம்ம ரத்தத்தினாலே அவர் வேலி அடைத்திருக்கிறார். சத்துருக்கள் மீது நமக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. மந்திரங்கள் நமக்கு விரோதமாக கிரியை செய்ய முடியாது. குறி சொல்லுகிற நாவல் நமக்கு விரோதமாக கிரியை செய்ய முடியாது. தேவன் நம்மளை வெளியேறப்பட்ட கரத்துல ஒரு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you பா. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த கரத்தினால எங்களை குடும்பமாய் சபையாய் நீர் வேலெடுத்து பாதுகாத்து நடத்துகிறபடினாலே உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உலகத்தில் வாழ்ந்த எங்களை உமக்கென்று வாழத்தக்கதாய், பரலோக மகிமைக்காக, நித்திய ஜீவனுக்காக வாழத்தக்கதாய் எங்களை பிரித்தெடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தேடி வந்த தெய்வம் அப்பா. நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் உண்மை அறியாதிருந்த பொழுதும் கர்த்தர் எங்களை தேடி வந்தீரப்பா. தெய்வீக அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினேன், நித்திய ஜீவன் எங்களுக்கு வெளிப்படுத்தினேன், ரட்சிப்பையே எங்களுக்கு கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீரப்பா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீ செய்த எல்லா கிரியைகளும் இந்த காலவே நாங்கள் நினைத்து உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகரமல ரஷினமரே. ஹல்லேலூயா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்.
வருகையில் எடுத்துக் கொள்வேன், கூடவே வைத்துக் கொள்வேன். வருகையில் எடுத்துக் கொள்வேன், கூடவே வைத்துக் கொள்வேன், என்னை கூடவே வைத்துக் கொள்வேன், என்னை கூடவே வைத்துக் கொள்வேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி அம்மே என்ன சொல்லி நான் துதிப்பேன். உடையான சேற்றை நின்று தூக்கி எடுத்தவரே, உடையான சேற்றை நின்று தூக்கி எடுத்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து ஆறுதல் நாயகனே, எங்கள் ஆறுதல் நாயகனே, எங்கள் ஆறுதல் அம்மே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் அம்மே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி என்ன சொல்லி நான் துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அப்பா நம்முடைய சொந்த பிள்ளையாய் எங்களை மாற்றிக்கொண்டபடினாலே, பிள்ளையாய் எங்களை முன்குறித்தபடினாலே, தெரிந்து கொண்டபடினாலே, பிரித்தெடுத்தபடினாலே உள்ளத்தினாலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா உங்களை துதிக்கவும், உங்களை ஆராதிக்கவும், உடைய சத்திய வசனத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட மறுபமாக்கப்படவும், குமாரோட வெளியேறப்பட்ட சாயலை பெற்றுக்கொள்வோம். கதைங்களுக்கு பாராட்டுகிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து நடத்துங்கப்பா. நாம மையப்பட்டு உங்களுடைய பரிசுத்த கரத்தில் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகளும் முக்கிய செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிறோம், குடும்பங்களுக்கு ஆசீர்வதிக்கிறோம். பெயர் பெயராக குடும்பமாக ஒரு தேவன் நினைத்தருளும், ஒரு நன்மை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.